இந்த தைரியம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து உங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோரே குறைஞ்சாலும் கூட சரி, அதை எப்படி எதிர்த்து வாழ்கிறது. ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் மட்டும் வந்து மனுஷனோட முழு வாழ்க்கையும் தீர்மானிச்சிடாது. ஏன்னா அது ஒரு குறியீடு தான். இப்போ கடனை வாங்கினீங்க கட்ட முடியல, எதிர்காலத்தில் கடன் வாங்காத வாழ்க்கையை வாழுங்க, நல்லது தானே இது. எதிர்காலத்தில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது நல்லது தானே. அதனால் ஸோ ஸ்திரத்தன்மையோடு பேசணும். அதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மேலே நான் கிரிமினல் கேஸ் போட்டுருவோம், இதுதான் அடுத்து பயமுறுத்தலாக இருக்கும். இது போட்டாக்கா அதாவது கிரெடிட் கார்டை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் தைரியமாக கிரெடிட் கார்டு டியூ கட்டலைன்னா நீங்கள் தாராளமாக பேசலாம். முதல்ல அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், இந்த பாரப்பா அது வந்து கிரெடிட் கார்டு நாங்கள் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் மூலமாக தான் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, கேட்குற அளவுக்கு அவனுக்கு டைம் இருக்கா இல்லைன்னு தெரியாது. அது மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து இதை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வயலேட் பண்ணாக்கா இது சிவில் தான், இது மேட்சர் கேஸ். இதுக்கு நீ கிரிமினல் கேஸில் சொல்லி பயமுறுத்த வேணாம், எங்களுக்கும் சட்டம் தெரியும், இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்லா இருக்காது, எப்படியும் நாங்கள் சட்டப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது சட்டம் கிட்ட தெரிஞ்சவனுக்கும் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணுவான், சரி உங்கள்கிட்ட பேசுறது வேறு மாதிரி பேசணுன்னு.